ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தாராம். அவர் உயிரினங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து வந்தாராம். ஒரு முறை எலியை வைத்து ஆராய்ச்சி செய்ய எண்ணினாராம் விஞ்ஞானி. அதனால் ஒரு எலியை பிடித்து கூண்டில் அடைத்தாராம். அந்த எலி முதலில் பயந்து கூட்டிற்குள் அங்கும் இங்கும் ஓடியதாம். பின் களைப்படைந்து அமைதியாக இருந்ததாம். சிறிது நேரம் கழித்து எலிக்கு பசி ஏற்படவே எலி இரையை தேடி கூட்டிற்குள் இங்கும் அங்கும் ஓடியதாம். இரை ஒன்றும் இல்லாமல் போகவே மேலும் ஓடி ஓடி இரையை தேடியதாம். அப்போது கூட்டினுள் இருந்த ஒரு கொக்கியில் எலியின் உடல் பட்டுவிட்டதாம். இப்போது விஞ்ஞானி எலிக்கு ஒரு தேங்காய் சில்லை உணவாக கூட்டிற்குள் போட்டாராம். அந்த தேங்காய் சில்லை கொறித்து சாப்பிட்ட எலிக்கு வயிறு நிறைந்து விடவே எலி பேசாமல் படுத்து கொண்டதாம். அதேபோல் அடுத்த வேளை எலிக்கு பசி எடுத்த போது எலி கூட்டிற்குள் இங்கும் அங்கும் ஓட கூட்டில் இருந்த கொக்கியில் எலியின் உடல் படவும் விஞ்ஞானி எலிக்கு உணவாக ஒரு தேங்காய் சில்லை கொடுத்தாராம். இதேபோல் அடுத்தடுத்த வேளைகளிலும் எலிக்கு பசி எடுத்த போது எலி கூட்டினுள் இங்கும் அங்கும் ஓடும்போது அதன் உடல் கூட்டில் இருந்த கொக்கியில் படவும் விஞ்ஞானி எலிக்கு உணவாக தேங்காய் சில்லை கொடுத்தாராம். சில நாள் கழித்து எலி அதன் உடல் கொக்கியை அழுத்தும் போது விஞ்ஞானி அதற்கு உணவு கொடுப்பதை புரிந்து கொண்டதாம். அதன் பின் எலி பசி எடுக்கும் போது கூட்டினுள் இங்கும் அங்கும் ஓடாமல் நேராக சென்று கொக்கியை அழுத்துமாம். உடனே விஞ்ஞானி அதற்கு உணவு வழங்கினாராம். சில நாள் கழித்து விஞ்ஞானி கூடுதலாக சில எலிகளை அந்த கூட்டிற்குள் விட்டாராம். பின் அறிவியல் ஆராய்ச்சி செய்யும் அவரின் சில நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து இந்த எலிகளை வைத்து நான் மேற்கொண்ட ஆய்வின்படி அவற்றிற்கு பசி எடுத்தால் அவை கூட்டில் உள்ள கொக்கியை அழுத்தும். பின் நான் அவற்றிற்கு உணவு வழங்குவேன் என்று கூறினாராம். முதலில் எலியை கூட்டில் அடைத்த போது கொக்கியை அழுத்தினால்தான் உணவு கிடைக்கும் என்பது எலிக்கு தெரியாது. ஆனால் சில நாட்களில் கொக்கியை அழுத்தினால் உணவு கிடைக்கும் என்பதை எலி கற்றுக்கொண்டது. இப்போது மேலும் சில எலிகளை கூட்டினுள் விட்டுள்ளேன். அவையும் கொக்கியை அழுத்தினால் உணவு கிடைக்கும் என்பதை கற்றுக்கொண்டு விட்டன என கூறினாராம். அவர் கூறியது போலவே எலிகளுக்கு பசி எடுத்த போது அவை கொக்கியை அழுத்தியதாம். இப்போது விஞ்ஞானி அவற்றிற்கு உணவு வழங்கினாராம். விஞ்ஞானியின் நண்பர்கள் விஞ்ஞானிக்கு கை கொடுத்து பாராட்டினார்களாம். சிறிய உயிரினமான எலியையே தன் உணவு தேவைக்கு கொக்கியை அழுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள செய்துவிட்டீர்களே என தங்கள் பாராட்டுக்களை அவருக்கு தெரிவித்தார்களாம். அவருடைய ஆராய்ச்சியை அறிவியல் கழகத்திற்கு எடுத்துரைத்து அவருக்கு பரிசு வழங்க சிபாரிசு செய்தார்களாம். அவருக்கும் இந்த கண்டுபிடிப்புக்கு பரிசுகளும் விருதுகளும் கிடைத்ததாம். நண்பர்களே, இந்த கதையை விஞ்ஞானி பார்வையில் என்ன நடந்தது என இதுவரை பார்த்தோம். இனி எலியின் பார்வையில் என்ன நடந்தது என பார்ப்போம். எலி கொக்கியை அழுத்தினால் தனக்கு உணவு வழங்கப்படுகிறது என்பதை அறிந்தவுடன் பசி எடுக்கும் போது நேரே சென்று கொக்கியை அழுத்தி உணவை பெற்றுக்கொண்டது. இப்போது விஞ்ஞானி மேலும் சில எலிகளை அந்த கூட்டில் விட்டார். கூட்டில் இருந்த எலிக்கு மேலும் சில எலிகளை கண்டதும் சந்தோஷமாக இருந்ததாம். கூட்டில் இருந்த எலி புதிதாக வந்த எலிகளுடன் சந்தோஷமாக பேசி மகிழ்ந்ததாம். ஆனால் புதிதாக வந்த எலிகள் கூட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என பயந்து இருந்ததாம். இப்போது முதலில் கூட்டில் அடைக்கப்பட்ட எலி மற்ற எலிகளை பார்த்து, நண்பர்களே, பயப்படாதீர்கள், நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், நன்றாக ஓடி விளையாடலாம் என்று கூறியதாம். அதற்கு மற்ற எலிகள் பசி வந்தால் என்ன செய்வது என கேட்டார்களாம். அதற்கு முதலில் கூட்டில் அடைக்கப்பட்ட எலி இந்த கொக்கியை அழுத்தினால் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று கூறியதாம். அதற்கு மற்ற எலிகள்
எப்படி கொக்கியை அழுத்தினால் சாப்பாடு கிடைக்கும் என கேட்டார்களாம். அதற்கு முதலில் கூட்டில் அடைக்கப்பட்ட எலி, இந்த கொக்கியை அழுத்தினால் பசி வந்துவிட்டது, சாப்பாடு கொடுக்க வேண்டும் என விஞ்ஞானியை பழக்கியிருக்கிறேன் என கூறியதாம். அதை மற்ற எலிகள் ஆச்சரியமாக பார்த்தார்களாம். நீங்கள் நம்பாவிட்டால் பாருங்கள் என கொக்கியை அழுத்தியதாம். உடனே விஞ்ஞானி எலிக்கு உணவு வழங்கினாராம். மற்ற எலிகள் இதை வியந்து பார்த்தார்களாம். பின் அவர்களுக்கும் பசி வந்தபோது கொக்கியை அழுத்தினார்களாம். விஞ்ஞானி அவர்களுக்கும் உணவு வழங்கினாராம். இந்த கதையில் விஞ்ஞானி பசி வந்தால் எலி கொக்கியை அழுத்த கற்றுக்கொண்டது என எண்ணினார். ஆனால் எலியோ கொக்கியை அழுத்தினால் உணவு வழங்க விஞ்ஞானியை பழக்கிவிட்டோம் என எண்ணியது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரே நிகழ்வு வேறு வேறு விதமா சித்தரிக்கப்படும். நாம் எது சரியானது என்பதை சிந்தித்து புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில வெற்றியடையலாம்ங்கிற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள், ஆன்மீக கருத்துக்கள், மோட்டிவேஷன் கான்செப்ட்ஸ், ரங்கோலி கோலங்கள், கம்பி கோலங்கள், சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களை உடனே ரீச் ஆகும். நன்றி.